So hello friends, வணக்கம், welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வந்து ஒரு Diwali shopping vlog பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கே முடியுமோ அந்த இடத்துலலாம் நான் வீடியோ கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன். அண்ட் நான் நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சசரிஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும், அதுவும் கிராஸ் கட் காந்திபுரம் ரோட்டில் வந்து மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் முடியலன்னா வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டு இடத்துல நான் எங்கெங்கே ஷாப்பிங் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய், நாங்கள் எங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா அக்கா அப்புறம் குட்டி தன்மை எல்லாம் சேர்ந்து வந்து ஷாப்பிங் போகிறோம். நாங்கள் தேவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஷாப்பிங்க்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இவங்க வந்து சொன்னால் அமைதியாக கேட்டுப்பாங்க. ஸோ இவங்க வந்து எங்கள் கூட ஷாப்பிங்க்கு வராங்க. அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூட் போட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் ஜோன் என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஷாப்பிங் ஜோன் வந்து காந்திபுரமோட கிராஸ் கட் ரோடு தாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகாவீர்ஸ் வருது. இது வழியாக என்டர் பண்ணால் தான் வந்து ஸ்ரீதேவி நிறைய கிராஸ் கட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் கட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய கடைகள்லாம் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பூக்கடையெல்லாம் இருக்கும். அங்கே வந்து ரொம்ப அழகாக பூ கட்டி தருவாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பூவை. லைக் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் கட்ட முடியலன்னா அவங்கக்கிட்ட சொன்னோன்னா ரொம்ப அழகாக நெருக்கமாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ளவர்ஸ். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், பட் ஆனால் நல்லாயிருக்கும். இந்த வேன் வந்து மறைச்சிடுச்சு. அடுத்ததுக்கு பக்கத்துலேயே வந்து போத்தீஸ் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்து கார் பார்க்கிங்க்கு தேடிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் ஈஸியாக வந்து கார் பார்க்கிங் கிடைக்காது. ஸ்ரீதேவிக்கு தான் ஃபர்ஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட பார்க்கிங் லாட் பார்த்தோம். ஆனால் அதை நான் தாண்டிட்டேன். இப்போ நான் வந்து லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்குள்ளார வந்து பார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கேன். இதுதான் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸோட உள்ளார வியூ. ஸோ இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் பிளேஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இப்போ வந்து முன்னாடி நான் காலேஜ் டைம் அப்போ இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுவேன். பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப தூரம். இப்போ லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்த பிறகு இந்த சைட் ரோட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஸோ பாப்பா கோவிலுக்குள்ளார போயிட்டு அப்புறம் அவங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வெளியே வந்தோடனே பக்கத்துலேயே வேலன் டெஸ்க் இருக்குது. வேலன் டெஸ்க் வந்து ஒரு ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நல்லா இருக்குது காஃபி. அண்ட் அதோட காப்பர் பாட்டமில் தான் தராங்க. ஸோ காப்பர் பாத்திரத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லாவே ஆற்றி அப்புறமேட்டு தான் பொறுமையாக குடிக்கணும். காஃபி லவர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து வேலன் டெஸ்க்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து போத்தீஸும் இருக்குது, ஸ்ரீதேவியும் இருக்குது. நம்ம இப்போ ஸ்ரீதேவிக்குள்ளார போகலாம். வெளியே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே எல்லா சூப்பராக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக டெஃபினட்டாக போய் உள்ளார போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போனேன். இது வந்து பழைய பில்டிங். புது பில்டிங் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். பிகாஸ் நாங்கள் போனதே 12 o'clock. இருந்த ரஷ்ஷில் எங்களால் சுத்தமாக எதுவுமே வந்து அந்த ஒரு டைம் கிடைக்கல. ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ அந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கோ டைம் கிடைக்கல. ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. அண்ட் இது வந்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்ரீதேவி பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. பாப்பாவோட ஃபேவரட் அண்ட் என்னோடய ஃபேவரட் வந்து கொய்யாக்கா. எப்போவுமே இங்கே போனேன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வாங்கினேன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். அண்ட் பக்கத்துலேயும் ஸ்ரீதேவி பக்கத்துலேயே இந்த மாதிரி குட்டியாக கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இயரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிளாக ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இதுலேயும் நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அதோட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, உங்கள் இயரிங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கடைகளில் தான் வாங்குவேன். அண்ட் ரொம்ப ப்ரைஸியாலாம் இருக்காது. ரீசனபிள் ப்ரைஸை மாதிரி பார்த்தா ஓகே இது ரீசனபிளாக தான் இருக்குது. அவங்க சொல்கிற ரேஞ்சும் வந்து ரீசனபிளாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் அது அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எல்லாருமே பெரிய கடையில் போனால் இந்த மாதிரி குட்டி கடையில் யார் வாங்குவாங்க. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கடைகளில் நான் வாங்குவேன். கலெக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு அதோட லைஃபும் கொஞ்சம் ரொம்ப நல்லா தாங்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நான் மேக்ஸிமம் இதில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு vlog-ஆவே காமிக்கிறேன் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்ட்டு. ஸோ இந்த ஒரு கடையிலேயே எனக்கு எல்லாமே நிறையா கிடைச்ச மாதிரி இருந்தது.
அந்த கடையில் உங்களுக்கு செப்பல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டிசைனர் செப்பல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பாப்பா தன்மைக்கு வந்து ஒரு 2, 3 பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்த மாதிரி தெரியல. ஸோ அங்கே வாங்கலை. ஸ்ரீதேவியோட பேக் என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் வந்து உள்ளார வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் செக்ஷன் வரும். அப்புறம் பில்லிங் செக்ஷனும் இருக்கும். ஸோ ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் இங்கே நல்லா அழகாக கிடைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டே அப்பாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்பா வந்து யூஸ்வலாக ஷர்ட் வந்து தைச்சி தான் போடுவார். ஸோ அவருக்கு பார்த்துட்ருக்காரு, டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு, கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. தைச்சி போடுறவங்களுக்கும் வந்து அழகழகாக இருந்தது. பிரிண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டாப் செக்ஷன் சுடிதார் டாப் செக்ஷனுக்கு மட்டும் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் அக்கா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐயோ திடீர்னு நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஃபுல்லாக இங்கே வந்து பிளாசோ பேண்ட்ஸு, அப்புறமேட்டு வந்து லெகின்ஸு எல்லா டைப்லேயும் இருக்குங்க. நீங்கள் வந்து டைம் வேணும், பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து அலசி ஆராய்ச்சி இதில் எடுக்கலாம். எல்லாமே கேர்ள்ஸ்க்கு வேண்டியது வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சர்வீஸும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் இந்த தடவை எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து மனசுக்கு வந்து எதுவுமே பிடிச்ச மாதிரி தெரியல. ஒரு வேளை ரொம்ப க்ரௌடாக இருந்தனால அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து சரி பாப்பாவுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. எவ்வளோ மாடல் அழகழகாக க்யூட்டாக இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியுது. ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி லெஹெங்கா எடுத்தேன். அவங்க வந்து போட்டு பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பா போட்டுட்டு இந்த பீட் ஒர்க் வந்து ரொம்ப குத்துதுன்னு சொல்லி அங்கேயே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் வேணான்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். 2 மணி மேலே ஆகிடுச்சு. கொஞ்சம் குழந்தையும் வந்து ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தனால அவங்களும் டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஆனந்தாஸ்க்கு போனோம். ஸோ மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணி வந்து அவங்க வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்ற மாதிரி. பட் அவ்வளோவும் அவங்க சாப்பிடல. இப்போ அப்பளத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிட்ருக்காங்க அந்த சப்பாத்தி கடியில். அப்புறம் வேறு ஏதோ வடையை கண்டுபிடிச்சி அங்கேருந்து எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. பிகாஸ் அவங்க வடை சாப்பிட மாட்டாங்களாமா. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஏன்னா தேவ் வந்து வந்துடுவாங்க 4 மணிக்கு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். பூவெல்லாம் போட்டு சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்புறம் விளக்கெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பால், கார தேங்காய் பால் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி. ஸோ இந்த மாவை காலையிலே நான் அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போனனால கொஞ்சம் வந்து கெட்டியாகிடுச்சு. ஆனால் ஹீட் படப்பட இது வந்து கரெக்டாகிடும். காலையிலே இதை நாங்கள் அரைச்சிட்டோம். மாவுலாம் அரைச்சிட்டு அப்புறமேட்டு தான் போனோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து அரைச்சி எடுத்தோடனே கூட நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இந்த மாவை. அடுப்பத்த வச்சாச்சு. அப்புறம் இப்போ அதில் வேக வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. ஸோ இதை இப்போ எடுத்துடலாம், சிம் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து சந்தவை இல்லைன்னா இடியாப்பம் நெரிக்கிற ஒரு மிஷின். அண்ட் இதில் வந்து நாங்கள் நெரிக்க போகிறோம். இப்போ மாவு வந்து வெந்துடுச்சு. வெந்தோடனே கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கும். சூடாக தான் இந்த சந்தவை மரத்தில் போடணும். அதாவது இடியாப்பம் மிஷினில் போடணும். இந்த கட் பண்ணி எடுக்கிறேன். இன்னும் நல்லா டெக்னிக்கெல்லாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் தான். பட் ஆனால் நல்லா டேஸ்டியாக யம்மியாக இருக்கும் இந்த இடியாப்பம். ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. அரிசி மாவும் தேங்காய் பால் தானே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். வயிற்று புண்ணு இருக்கிறவங்களாகட்டும் இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸெல்லாம் இருக்கிறவங்களாகட்டும் இந்த மாதிரி இடியாப்பம் வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு சந்தவை நெரிக்கிறதுக்கு. ஒரு ஆளாக இதை பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து குழம்பு அந்த கார தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கடுகு போட்டாச்சு. கடுகில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்திக்கோங்க.
நல்லா வணங்கி வந்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். தேங்காய் பால் வந்து ஒரு ஃபுல் தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ வேணுன்னா உங்கள் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக வந்து அந்த தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது கொஞ்சோண்டு எலும்பிச்சம்பழம், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் எலும்பிச்சம்பழம் எடுத்து அதோட சாறை இப்படி வந்து மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டோடனே லைட்டாக கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா இது வந்து ரொம்பவே திரிஞ்சிடும். ரொம்ப திரிய விட்டுறாதீங்க. ஸோ நம்மளோட இடியாப்பம் கார தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட நைட் டின்னர். அடுத்தது நம்ம பட்டாசு வெடிக்க போகிறோங்க. பட்டாஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். அவங்க சிவகாசியிலேருந்து இது வந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பட்டாசுனால் சொல்லவா வேணும். பார்த்திங்கனாலே தெரியுது தேவனும் தன்மையும் எவ்வளோ எக்ஸைட்டடாக ஹாப்பியாக குஷியாக இருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஈகராக இருந்தாங்க பட்டாசுலாம் வெடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து வாங்கினதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ டியர். அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் அவங்கக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் வச்சு ஜாலியாக வந்து குஷியாக வெடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே சுற்றியும் முற்றியும் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தீபாவளி அப்படியே பக்கம் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. மீன்வைல் நான் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெர்பல் டீ குடிப்பேன். ஹெர்பல் டீக்கு நான் வந்து ஒரு கெட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து கிரேட் இண்டியன் சேல் அமேசானில் வாங்கினேன். இந்த கென்ட்டோட கெட்டில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து 1400 rupees தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹெர்பல் டீக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து உலாங் வித் ரோஸ் டீ. இந்த ரோஸ் டீ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, காமிங்காக இருக்குது. மைண்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணுது. எந்த ஒரு ஆங்ஸைட்டி அப்படியே ஒரு ப்ரெஷர் இருந்தாலுமே இந்த டீ குடிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் உலாங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து 1 to 2 tablespoon போட்டுட்டேன். அப்புறமேட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்புறம் மூடி வச்சுடுவேன். ஸோ அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு ஸோ பார்த்திங்கனாலே தெரியுது ரோஸ் தானே. ஸோ ரோஸ் எல்லாம் அப்படியே மலர்ந்து வருது. அவ்வளோதான். நான் இந்த டீயை வந்து என்ஜாய் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.